ஹலோ மக்களே 388வது எபிசோட் பண்ணலாம். எபிசோட் ஷெட்யூல கதை சொல்லிட்டு இருக்கான். என்னைக்குமே அவன் ட்ரீம்ல இருந்து அவன் உண்மையான வாழ்க்கையில இருந்து கிவ் அப்பே பண்ணது கிடையாதுடா. அதான்டா நம்ம நருட்டோ உசுமாக்கின்னு சொல்றான். அவன் பார்த்தா காமரேட்ஸ் எல்லாருமே மாதரா உச்சி வச்சடி அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. என்னைக்குமே உனக்கு உன் பக்கத்துல ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அப்பந்தாண்டா அது ஒரு பெரிய விஷயமா தெரியும் சொல்றான். அவன் உன்னோட கோலை நோக்கி தாண்டா போய்கிட்டு இருக்கான். அது உனக்கு தெரியாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நருட்டோ மேல ராசன் சுரிக்கன் ஜுட்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். நருட்டோட வழியான்னு சொல்லிட்டு ஒபிட்ட நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதை வேகிக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நருட்டோ மெசி ஒரு ராசன் சுரிக்கன் சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீசுறான் மாதரா மேல. உன்னோட காமரேட்ஸ் மட்டும் உன் கூட இருந்தாங்கன்னா உனக்கு நம்பிக்கை வந்து ஒரு உருவமா தெரியும். அது உனக்கு துணையா இருக்குன்னு சொல்றான் கக்காஷி. அதை தாண்டா நான் நம்புறேன் ஒபிட்டோன்னு சொல்றான். பார்த்தாங்க காசிராம உட்ராகன் ஜுட்சுவை போட்டு அவனோட சக்கரா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாதராவோட சக்கராவை காசிராம வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஜுட்சு வந்து உன்னோட சக்கரா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னால மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்து ஒரு நிஞ்சுட்சு வரப்போகுது. அதால உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ராசன் சுரிக்கன் வேற லெவலா வந்துகிட்டு இருக்கு. போர்த்துகை பையன் நீ குட் டைமிங்ல போட்டோட அட்டாக்னு சொல்லிட்டு இருக்கான். காசிராமா இந்த அட்டாக்கா போட்டு அவனை சீல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் நருட்டோ ஒரு பக்கம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அட்டாக்கா. அப்ப அங்கதான்டா மாதரா இருப்பான்னு சொல்லிட்டு அனல் காமரேட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா சாய் வேற வந்து நருட்டோ ஹெல்ப் பண்றான். நீ பறவையில ஏறிக்க நம்ம கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு நருட்டோட அட்டாக் நம்ம வேஸ்ட் பண்ணிட கூடாது. வாங்கடா எல்லாரும் சீல் பண்ண போன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கானுங்க. உன்னை காரா பேசிக்கிட்டு இருக்கா. எவனுக்குமே ஆர்டர்னு ஒண்ணுமே கொடுக்கவே இல்ல. ஆனா நருட்டோ சொன்ன ஒரே வார்த்தைக்கு இத்தனை பேர் மொத்த பேரும் போறானுங்கன்னா நருட்டோ நீ உண்மையிலே ஒருத்தான ஆள் நினைச்சிட்டு இருக்கான் காரா. இத்தனை பேர் நானும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கேன் காரா. சுக்காக்கு உன்னோட பவர் எனக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்கா. நான் மாதராவை சீல் பண்ணணும்னு சொல்றான் காரா. கிராண்ட் ஸ்டாண்ட் மசிலியமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு சுக்காக்கு. ஆமா அவ்வளவு பெரிய ஒண்ணு நான் போட போறேன்னு சொல்றான் அவன். நான் உன்னோட ஜிஞ்சிரிக்கல ஒண்ணு கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கு சுக்காக்கு. உன் பேச்சு எதுக்குடா நான் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சுக்காக்கு. நான் உன்ட்ட ஒண்ணு ஆர்டர் பண்ணல, உன்ட்ட வந்து ஹெல்ப்பா தான் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் காரா. சரி நீ ஹெல்ப் பண்ணலாம், சரி நான் வேற ஆள்கிட்ட உதவி கட்டுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை அப்படி மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கான் காரா. நருட்டோ உசுமாக்கி அந்த நரிப்பயில்ட்ட வந்து நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு சுக்காக்கு. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் பிரச்சனை இல்ல, நான் உன்ட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காரா போய்கிட்டே இருக்காங்க. இருந்து உன்னை சுக்காக்கு சொல்லிட்டு இருக்கு. நான் வந்து முட்டாள் நரி மாதிரி அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்காது. உன்னை சுக்காக்கு சொல்லுது நீ பேசுற டோன் வந்து எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கு சுக்காக்கு. நான் அந்த டீமன் ஃபாக்ஸ் மாதிரிலாம் எவன் இதுலயும் உழலாம் மாட்டேன்டா. நானா செய்ய நினைக்கிறேன், அதனால நானா வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காது. அழிய மட்டும் காட்டு நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு இருக்காது. சரின்னு சொல்லிட்டு சுக்காக்கு கிளம்புது. உன்னை சன் கோகு சொல்லுது வெயிட் பண்ணு நாங்களும் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லுது சன் கோகு. பார்த்தா நருட்டோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான்ல, அதனால சன் கோகு ஹெல்ப் பண்ண வருது. இது நான் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் பண்ணல, நருட்டோ கண்டி மட்டும் தான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு சன் கோகு. ரொம்ப நன்றின்னு சொல்லுதான் காரா. ஷான் ஷினோபி நீ நருட்டோட ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு காராட்ட கட்டிக்கிட்டு சன் கோகு. உடனே காரா அப்படி பழச சொல்ல ஆரம்பிச்சான். பார்த்தா அது காராவோட சின்ன வயசு காலத்துல பார்த்தா ஊர் மக்கள் எல்லாம் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கான்குரோ அவங்க தான் நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா காரா தான் அப்ப ரேம்பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கான் சுக்காக்கு ஒன் டைல இருந்துட்டு. பார்த்தா கான்குரோ மிரண்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்பா அப்பதான் காப்பாத்த வந்திருக்காரு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அது என்னோட தம்பியான்னு சொல்லிட்டு கான்குரோ கேட்கான். பார்த்தா பாத்துட்டு மிரண்டு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்முக்கு வந்துகிட்டு இருக்கான் காரா. உடனே காரா அதுல இருந்து திரும்பி பழச யோசிச்சு பார்க்கான். பார்த்தா அவனோட மண்ணை வச்சு பொம்மைகள் எல்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த மண்ணை வச்சு பொம்மையை பக்கத்துல வர வைக்கணும்னு நினைக்கான். பார்த்தா அவனால முடியல. சடனா பக்கத்துல வர வைக்கும் டென்ஷன்ல எரிஞ்சிட்டான். பொம்மையை பிச்சு எரிஞ்சிட்டான். அதுவே அவனுக்கு ஒரு கோவத்தை உண்டாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு பால் வந்து காரா பக்கத்துல போகுது. அவன் பக்கத்துல பால் பேசிட்டா வாங்க எல்லாரும் பேரும் எல்லாம் நம்மள கொண்டுருவான்னு சொல்லிட்டு பயந்து ஓடுறானுங்க. வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காரா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்றான். சடனா எல்லாரும் தரதான்னு கீழே இழுத்து போடுதான். உடனே எல்லாரும் பயந்து போறாங்க. எல்லாருமே தானாலாம் வாழ போறது இல்ல காரா. ஒருத்தன் இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இதான் வாழ்க்கையோட நீதி. ஆனா இதுல எப்படி சர்வே பண்றோம் அதைத்தான் நம்ம கத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஆளு. அது யாருன்னா காராவோட மாமா தான் அப்படி சொல்றாரு. ஆனா யாரையும் வெறுத்துற மட்டும் கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே காரா அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறான். உடனே காரா சொல்றான் நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான், ஆனா எனக்கு ரத்தமே வர மாட்டேங்க, என்னோட வலியை மட்டும் என்னோட நெஞ்சில தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க காரா. இது உன் மனசுல உள்ள காயம்னு சொல்லி கிடைக்கிட்டு இருக்காரு மாமா. அது பாசத்தால மட்டும் தான் போக்க முடியும் சொல்றாரு அவரு. உனக்கு யார் ஒருத்தவங்க முக்கியமா இருக்காங்களோ அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க ஒரு பாசத்தை உனக்கு கொடுப்பாங்க. அது மூலியமா மட்டும்தான் அதை அழிக்க முடியும் சொல்றாரு அவன் மாமா. பார்த்தா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கான். மான்சர்டா இவனா சாவதான் வேணும் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்காம பார்த்தா ஊர் மக்களே அவனை ஒதுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. என்னோட பேரு காராடா, நான் என்ன மட்டும் தான் லவ் பண்ண முடியும், என்ன யாரும் லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காம. யாருமே ஏன்டா மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காம. பார்த்தா அவன் மாமா வந்து அவனை ட்ரிக் பண்ணி சுக்காக்கு வெளியே வர வைக்கிறதுக்காண்டி அவனை ஒரு மாதிரி எல்லாம் பேசுவாரு. உன்னை யார் லவ் பண்ண போறதில்ல, எங்க அக்காவே உன்னை மதிச்சது கிடையாது, நீ பிறந்ததே வந்து கஷ்டப்பட்டு தான் பிறந்த அப்படி இப்படின்னு சொல்லி டென்ஷன் ஏத்தி விட்டான். பார்த்தா கோவத்துல அப்பதான் சுக்காக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கான். கான்குரப்பன் பாக்கா இவன் ஒரு மான்ஸ்டரா என் தம்பின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா முழு ஃபார்ம்ல மாசா நின்னுக்கிட்டு இருக்கான் காரா. அப்புறம் ரேம்பேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் காரா சாப்பிட வரான். டெமாரி கான்குரோ அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கான்குரோ சொல்றான் உனக்கு மனசாட்சி இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டு என்னடா ஃபீலிங்கே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கான்குரோ. டெமாரி சொல்றான் அமைதியாரு சொல்லிட்டு இருக்காவா. என்னோட ஃப்ரெண்ட்ஸை கொண்டுட்டு இவன் எப்படி சாப்பிடறான் பாருன்னு சொல்லிட்டு டெமாரிட்ட கத்துறான். அவனோட மனசெல்லாம் வலிக்கலையாடா காரன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். வாய மூடியல உனக்கு கொன்றுன்னு சொல்றான் காரா. பார்த்தா டெமாரி கான்குரோ தரதன்னு எழுதிட்டு போய்கிட்டு இருக்கா. என் ஊர்ல நீ வச்சிருந்தது நீ ஒரு கில்லிங் மிஷினா தான் வச்சிருந்தாங்க, நீ ஒரு மான்சர் மாதிரி தான் எல்லாரும் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு நான் பிறக்கும் போதே எங்க அம்மா செத்துட்டாங்க, அதுலதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு வில்லேஜ்காரங்களே நீ மதிக்கல, இந்த அக்கா அண்ணனும் நீ மதிக்கலன்னு சொல்றான். எங்க அப்பா என்னை கொல்லன்னு நினைச்சாரு, இது போக நான் வேற யாரு கூட தான் சேரன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என் வாழ்க்கை முழுக்க தனிமையிலே இருந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் என்னை லீவ் வில்லேஜ் அழிக்கிறது ஒரு வெப்பனா நீ அனுப்பிவிட்டாங்கன்னு சொல்றான். அப்பந்தான் முதல்ல அவனை பார்த்தேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட்
என்ட்ரன்ஸ் காரா தலையில வந்து மாசா நின்னுகிட்டு இருப்பான். யார்டாமே வேற லெவல்ல நின்னுட்டு சொல்லிட்டு அப்ப நருட்டோ காராவை பார்த்து மிரண்டு இருப்பான். உடனே அப்பதான் சாட்சி கட்டிருப்பான். டேய் நீ யார்டா எங்க இருந்துடா வந்திருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்னோட பேரு காரா, காரா த சேண்ட் அப்படின்னு சொல்றான் அவன். நீ யாருன்னு சொல்லிட்டு சாஸ்கியை பத்தி கேட்கான். நான் சாஸ்கி உச்சிகான்னு சொல்றான். உடனே அப்ப நருட்டோ டென்ஷன் ஆகுறான். உடனே மாசா நருட்டோ முன்னாடி வரான். என்னோட பேர் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நருட்டோ. உன்னோட பேர் எனக்கு தேவை கிடையாது சொல்லிட்டு காரா போய்கிட்டே இருக்கான் அவன். நருட்டோ உசுமாக்கி அப்ப நான் ஒரு மனுஷனாவே மதிச்சது இல்ல, அதுக்கப்புறம் தான் அவன் யாருன்னு கொஞ்சம் கொஞ்சமா காமிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெஜி வந்து ஹினட்டாவை போட்டு தொளிச்சு எரிஞ்சதுக்கு அவளோட ரத்தத்தை தடவிட்டு நருட்டோ மாசா வந்து நின்றுப்பான். உன்னை நான் ஜெயிச்சு காட்டுவேன்டா நெஜின்னு சொல்லிருப்பான். அவன் எப்ப சண்டை போட்டாலுமே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி தான் சண்டை போடுற மாதிரி தான் அவன் பேசுவான். அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட மனசை வலிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்றான் காரா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லீய போட்டத்துல வருவான் காரா. பார்த்தா அப்பவும் நருட்டோ மாசா வந்து நின்னுகிட்டு இருப்பான். நீ என்னடா புஷி ப்ரோ செய்ய வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். நான் அவனை கொல்ல வந்திருக்கேன்னு சொல்றான் காரா. என் வழியில இருந்து போயிரு உன்னே கொண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். முடிஞ்சா கொண்டு போட்டான்னு சொல்லிட்டு நருட்டோ கத்துறான். கொஞ்சம் பொறுமையா இருடான்னு சொல்றான் சிக்கமாரு. அவன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உடம்புக்குள்ள மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் உடம்புல மான்ஸ்டர் இருக்குன்னா என் உடம்புல என்ன இருக்குன்னு தெரியாதடா, என் உடம்புல மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்றான் நருட்டோ. அவன் ஒவ்வொரு பேச்சும் என் மனசு அப்படியே ஒவ்வொரு காயத்தையும் உண்டாக்கிட்டே இருந்துச்சு, எல்லாமே வித்தியாசமா ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் கூட இருக்க எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதான் சாஸ்கியும் சக்குரையும் பொழந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து நருட்டோ காரா கேட்கா, இவங்க எல்லாம் உனக்கு யாருன்னு சொல்லிட்டு கேட்காம இவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றான் நருட்டோ. இனிமேல் அவங்க மேல ஒரு அடி பட்டுச்சு உன்னை துவச்சு தொங்க விட்டுருன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. என்னது உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? இதை கேட்டதான் எனக்கு சிரிப்பா வரும்னு சொல்லிட்டு இருக்கான் காரா. பார்த்தா சுக்காக்குவா கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பர்மேஷன் ஆகிட்டு இருக்கான். நீனு என்ன மாதிரி தான்டா இருந்திருக்க காரா, என்னோட தனிமையில இருந்திருக்க, என்னை மாதிரி சோகத்துல வாழ்ந்திருக்க, அதெல்லாம் உனக்கு புரிய வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி தனியா இருந்தாலும் மனசை கல்லாக்கனால அவன் ஸ்ட்ராங் ஆயிரான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் அதெல்லாம் உண்மையான ஸ்ட்ரென்த் கிடையாடா, உண்மையான ஸ்ட்ரென்த் நான் என்னன்னு தெரியுமாடா சொல்லிட்டு இருக்கான். நீ யாரு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காண்டி நீ சண்டை போட்டுறியோ அப்பந்தாண்டா உண்மையான ஸ்ட்ரென்த் உனக்கு வெளியே வரும்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா நருட்டோ உசுமாக்கி டீம் இறக்கிட்டா மல்டி ஷடகுள்ள இறக்குதான். 2K பராஜின்னு சொல்லிட்டு தொளிச்சு எரிஞ்சிட்டான் காரா விட்டு. அடிச்சு அடியில காரா டென்ஷன் ஆயிருவான். சடனா ஒன் டெயில் சுக்காக்கு மாசா இறக்கி நின்னுட்டு இருக்கான். அவன் இறக்கினா நம்மால் சும்மாவா இருப்பான். சடனா பார்த்தா சமனிங் ஜுட்சு இறக்கி காம குண்டா இறக்கி வச்சிருக்கான். காம குண்டா அவன் பக்கத்துல போங்க அவனை தொளிச்சு எரிப்பன்னு சொல்லி வேகமா போய்கிட்டு இருக்கான். டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்சு போட்டு 9 மாதிரி ஸ்ட்ரைட்டா பாஞ்சு அவன் தலையில ஒரு போடுதான். பார்த்தா காரா முழிக்கான். ஏன்டா இத்தனை வாட்டி வந்துகிட்டே இருக்க, யார்டா நீ அடிக்கடிக்க மணல் மாதிரி திரும்பி பொங்கி வாரியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நீ சாவன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பாஞ்சு வந்து நாட்டம் அவன் தலையில ஒரு போடுதான். போடுல சுக்காக்குலாம் துண்டு துண்டா போயிருச்சு. பார்த்தா 2 பேரும் தரையில உழுது செதறுதாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்ல உனக்கு எப்படிடா எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு காரா கேட்டுக்கிட்டே இருக்கான். நருட்டோ அப்படியே தவண்டே வாரான். அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் நரகத்துல போய் உள்ள போனேன், அவங்க எல்லாரும் என்னை காப்பாத்துறாங்க, என்னை தனிமையில இருந்து வெளியே கொண்டு வந்தவங்களே அவங்க தான் சொல்றான் நருட்டோ. என்னை ஒரு ஆளா மதிச்சாங்கன்னு சொல்றான். அவங்க எனக்கு ஒரு பாசத்தை கொடுத்தாங்கன்னு சொல்றான். பாசம் அவங்க மாமாவை தான் யோசிச்சு பார்க்காம ஒரு பாசம் மூலியமா ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகலாமான்னு சொல்லிட்டு காரா யோசிக்கான். நான் வாழ்ந்த வழியில தான் அவனும் வாழ்ந்துகிட்டு தான் எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சிச்சுன்னு சொல்றான். ஆனா நான் வேற பாதையை சூஸ் பண்ணிக்கிட்டேன், அவன் வேற பாதையை சூஸ் பண்ணிக்கிட்டான், எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தா காரா வந்து கெசிகே மாதிரி மாசா நின்னுகிட்டு இருக்கான். நான் என்னோட ஃபியூச்சர் நோக்கி நான் போய்கிட்டு இருக்கேன் கான்குரன் சொல்றான். அவன் ஒரு நாள் கண்டிப்பா நான் அவன மாதிரி நான் மாறுவேன், எல்லாரும் நீ மதிக்கிறபடி சினோபியா நான் மாறி காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ உசுமாக்கி எனக்கு இந்த வழியை காமிச்சான், நான் அந்த வழியில நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொல்றான் காரா. ஒரு நாள் என்ன மாதிரி வாழ்ந்தேன் எனக்கு தெரியல, வழியிலையும் தனிமையில இருந்தேன், ஆனா இனிமேல் நான் அப்படி இருக்க போறது இல்ல, என்னோட பாசத்தை எல்லாத்தையும் காட்ட போறேன்னு சொல்றான். அவன் நருட்டோ உசுமாக்கிங்கிறவன் என்னோட வழியை என்னோட தனிமையை பார்த்து இருந்தவன். அவன் ஒரு நல்ல பாதையில போய்கிட்டு இருக்கும் போது நானும் அவனோட பாதையை நோக்கி நான் போக போறேன்னு சொல்றான் காரா. இவன் ஹிடன் ஸ்டாண்டோட கெசிகே நான் வாழ போறேன், நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கெசிகே மாறிட்டேன், நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்க போறேன், இந்த வில்லேஜுக்கு என்ன தப்பு வந்தாலும் நான் உள்ள வந்து நான் முதல் ஆளா நிக்கிறது நானா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு நாள் எல்லாரும் மதிக்கிறபடி ஒரு சினோபியா மாறுவேன், எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சீனை கட்டுறாங்க. தேதர் அவனை அடின்னு அடிச்சு அவனை தூக்கிட்டு போவோம்ல அதெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் உடம்புல சுக்காக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவனை சாவே அடிச்சிருவானுங்க. ஆனா இருந்தாலும் நருட்டோ அவனை உயிரோட வர வைப்பான். உன்னை காரா இறந்ததுக்கு அப்புறம் திரும்பி உயிரோட வாரான். பார்த்து அவனோட கனவு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். என்னடா நான் இறந்துட்டேன், என்னோட கை மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் யாருக்கும் நான் தேவைப்படுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனே பாக்கான். காரான்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா நருட்டோ தான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். நான் செத்தனா திரும்பி உயிரோட வந்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அவன் பார்த்தா நருட்டோ தான் அவனை தனிமையில இருந்து காப்பாத்தி வெளியே கூட்டு வந்திருக்கான். அக்காட்சி என் உடம்புல இருந்து டெய்லி பிடிச்சு வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் நான் செத்துட்டேன், ஆனா லேடிச்சு அவங்க உயிரை கொடுத்து என்னை காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நருட்டோ அவனோட சக்கரா கொடுத்து என்ன உயிரோடய வர வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். அவன் அதுக்கப்புறம் எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாண்ட் வில்லேஜ் இருந்து லீஃப் வில்லேஜ் அங்க இருந்து கிளம்புறாங்க. உன்னை காரா நருட்டோவே பாத்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு தான் போவாங்க, ஆனா நம்ம ரெண்டு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. சடனா காரா கையை நீட்டுறான். என்னை முதல்ல ஃப்ரெண்டா நினைச்சதான் வந்தான் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான் காரா. நருட்டோ கையை அப்படி மணலால சுத்தி கொண்டு கையை கொடுக்க வைக்கான். கடைசியில என்ன நான் யாருன்னு எனக்கு புரிய வச்சது அந்த நருட்டோ உசுமாக்கி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தான் நாங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றான். நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு சொல்லிட்டு சன்கோக்கு என்னடா கேட்டேன், நருட்டோட ஃப்ரெண்டா தானடா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சன்கோக்கு. ஆமா அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றான் காரா. சொன்ன உடனே சன்கோக்கு சிரிக்கி அட இதான் விஷயமா, இதுக்கு என்ன தலைமை யோசிச்சுக்கிட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காது. சரி வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.